ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது வந்துட்டு முட்டை மிட்டாய், அப்புறமா ப்ரௌனி. சிதம்பரத்தில் முட்டை மிட்டாய் ரெசிபி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நான் வந்துட்டு அதை பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஓடிஜி வாங்கணும். ஓடிஜி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு தேவையான பொருள்லாம் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு எந்தளவுக்கு நமக்கு நல்லா வருதுன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஸ்டால் போட அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாமே ரைட்டு. ஆனால் கோவா வாங்காமல் வீட்டிலையே பண்ணலாம் அப்படின்ட்டு 1/2 லிட்டர் பால் கோவாவாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் நைட்டு பசங்களெலாம் தூங்க வச்சுட்டு ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 11:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பால் நல்லா திரிஞ்சு கோவாவானதுக்கப்புறம் 20 பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருந்தேன். பாதாம் வந்துட்டு அரைப்படலை அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. அதையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கெட்டித்தன்மையாக வரும். ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 100 கிராம் சர்க்கரை, 110 கிராம் கரெக்டாக எடுத்திருந்தேன் நான். அளவு வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்காவாக வந்துச்சு. 100 கிராம் சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 3 முட்டையை 1 by 1 உடச்சி சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்க்கக்கூடாது. 3 முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் ஃபேவரட் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கெட்டி லிக்விட் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்துட்டு. இப்போது நான் கேக் டின்னில் வந்துட்டு நெய் தடவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதை அதில் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு 10 நிமிஷம் 130 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஓடிஜி வந்துட்டு மாஃபி ரிச்சர்ட்ஸ் 30 லிட்டர். உங்களது எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லா ஓவனுக்கும் ஓடிஜிக்கும் சேம் டைம் வரலை. இதில் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 150 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சேன், எனக்கு பக்காவாக வரலை. திரும்ப 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வச்சேன், பக்காவாக சூப்பராக பேக் ஆகி வந்துருந்துச்சு. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு டைமே இவ்வளோ சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பக்காவாக வந்துருந்துச்சு. பீஸ் போட்டு கொடுத்தேன். எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு நான் சாம்பிள் மாதிரி. இது முடிக்கிறப்போ அதாவது பேக்கிங் டைம் வச்சப்போ மணி 12:15, அது முடிஞ்சு வெளில வந்தப்போ மணி வந்துட்டு 1 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டேன். மார்னிங் தான் அது பீஸ் போட்டேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு. சாம்பிள் மாதிரி கொடுத்தா எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இதுதான் நம்மளை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ரௌனி செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். உங்கள் ஊரில் முட்டை மிட்டாய் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க.